ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். இந்த வீடியோவில் எப்படி ஒரு லைன் சார்ட் அதில் ட்ரெண்ட் லைன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ எக்ஸலில் தொடர்ச்சியாக நம்ம எல்லா எலிமெண்ட்ஸ் குறித்தும் பேசிகிட்டே இருக்கோம். ரீசெண்டாக நம்ம எக்ஸலில் சார்ட்ஸ் குறித்து வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்க மறந்துருந்தீங்க அப்படின்னா அதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி அந்த டிஃப்ரெண்ட் சார்ட் வீடியோஸும் நீங்கள் வந்து பார்த்துருங்க. உங்களுக்கு ரொம்ப டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோஸ் இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேட் வைஸு டாட்டா அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கோட க்ளோசிங் ப்ரைஸும் மஹிந்திரா அப்படிங்கிறதோட ஒரு க்ளோசிங் ப்ரைஸும் வந்து சாம்பிள் டேட்டா வந்து இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த லைன் சார்ட் எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போது டெய்லி டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வரீங்க, ஒரு 6 மந்த்ஸுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு வரீங்க. இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெய்லி ஸ்டாக் ப்ரைஸை வந்து மானிட்டர் பண்ணிட்டு வரீங்க, ஒரு 6 மந்த்ஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அதோட இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிராஃபில் நீங்கள் விசுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன் சார்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை வச்சு இது அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி இந்த லைன் சார்ட்டையும் ட்ரெண்ட் லைனையும் நீங்கள் ஒரு டேட்டா இருந்துச்சு அப்படின்னா கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இங்கே உங்களுக்கு சாம்பிள் டேட்டா இருக்குது. இந்த எக்ஸல் ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த எக்ஸல் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய வீடியோஸை பார்த்துக்கிட்டே நீங்களும் இந்த கிராஃபை வந்து கிரியேட் பண்ணி பாருங்கள். அதில் சில சேஞ்சஸையும் நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இது ப்ராக்டிஸ் பண்ண வரும். சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த டேட்டாவை ஓவராலாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. இப்போ சார்ட்டுக்கு கீழே உங்களுக்கு லைன் சார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டைப் ஆஃப் லைன்ஸ் வந்து இருக்கும். பட் உங்களுக்கு கரெக்டான வேல்யூவை இந்த பர்பஸுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு லைன் சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன் சார்ட் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகிருச்சு. பட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த மந்த் வைஸ் வந்து மாறி இருக்கு பாருங்கள். நான் அந்த சார்ட்டை வந்து டாப்பில் வந்து போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து விசுவலைஸ் ஆகும். ஸோ நம்ம டாப்பில் போயிட்டு இப்போது இங்கே வச்சுட்டு இன்சர்ட்டுக்கு போயிட்டு லைன் சார்ட்டில் நியூ லைன் சார்ட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6-4 அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7-4 8-4 9-4 இருக்குது. அப்போ என்னென்னா ஒவ்வொரு மந்த் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. பட் நமக்கு ஒரு 20 டேஸ் இல்லைன்னா 30 டேஸ் இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஸ்ப்ளிட் ஆகி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு விசுவலைஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு டே வைஸோ இல்லை வீக் வைஸோ வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட்டு டபுள் கிளிக் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட ஃபார்மட் ஆக்சஸ் அந்த ஆப்ஷன் வந்து இங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நீங்கள் போய் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மந்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு டேஸ் அப்படிங்கிறத மாற்றிக்கங்க. அதே மாதிரி மைனர் அப்படிங்கிறதையும் டேஸ் அப்படிங்கிறத மாற்றிக்கங்க. ஓகேங்களா. இப்போது மேஜர் அப்படிங்கிற இடத்துல ஜஸ்ட்டு எனக்கு ஒரு 14 டேஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு என்ட்ரு வந்து கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6-4 அதே மாதிரி 14 டேஸ்க்கு அடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் ஆகிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த கிராஃபை கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விசுவலைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவோட ஷேர் ப்ரைஸு, நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திராவோட ஷேர் ப்ரைஸ். ஓகேங்களா. ஸோ இப்போது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டில் வந்து இருக்குது. இப்போது இதோட ட்ரெண்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது ஒரு லைன் சார்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லைன் சார்ட்டுக்கு நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதை 2 விதங்களில் பண்ண முடியும். ஜஸ்ட்டு எந்த லைன் சார்ட்டுக்கு நீங்கள் ட்ரெண்ட் லைன் கிரியேட் பண்ணணுமோ அதை இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இந்த இடத்துல ஃபார்மேட் அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. சார்ட் டிசைன் அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. இதில் ஆட் சார்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சார்ட்டுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களால் அடிஷ்னலாக ஆட் பண்ண முடியுமோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் ஆகும். இதில் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் லீனியர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு லைன் சார்ட்டில் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இது இன்னொரு விதத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் செகண்ட் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு
ஜஸ்ட்டு ஆட் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத இங்கே கொடுத்தேன் அப்படின்னாவே உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக நீங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு லேபிள் கிரியேட் பண்ணணும் இல்லைனா ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த பர்டிகுலர் ஆக்சஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துட்டு உங்களுக்கு டேட்டா லேபிள்ஸ் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லை வேணான்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயங்களையுமே இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஷோ ஆயிரும். இல்லை அப்படி ஷோ ஆகலை அப்படின்னா இந்த சார்ட் டிசைனுக்கு போயிட்டு நீங்கள் ஆட் சார்ட் எலமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இங்கே எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அது ஒரு லீனியர் ட்ரெண்ட் லைனாக இருந்துச்சு அப்படின்னா அதோட பர்பஸ் அப் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இருக்குது. பட் நம்மளுடைய பர்பஸ் என்னவாக இருக்கும், இது அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா, அதாவது ஃபியூச்சரில் இது வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கா பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் வேல்யூஸ் வச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை ஈஸியாக செய்ய முடியும். இப்போது இந்த ட்ரெண்ட் லைனை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபார்மேட் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போது இதில் டிஃப்ரெண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ பாலினாமியே இருக்குது, லாக்ரதமெட்டிக் இருக்குது, பவர் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் பர்பஸஸ் இருக்குது. நம்ம லீனியர் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டவுன் வரலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது 30 டேஸுக்கு அப்புறமா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இந்த இடத்துல 30 அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஏன்னா நம்ம டே வைஸ் தான் இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 30 அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு எப்படி இது இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி இப்போ பாருங்கள், ஓகே கொடுத்துடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 1 மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனு இங்கே போயிட்டு அட்டாச் ஆகுது. அப்போது இந்த ஷேர் ப்ரைஸ் இது வரைக்கும் போக அதிக சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம், அதே மாதிரி பேக்வேர்டு பண்ணி நீங்கள் இதோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் சார்ட்டை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த லைன் சார்ட் அண்ட் ட்ரெண்ட் லைன் குறித்து ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் நான் தொடர்ச்சியாக வந்து போட போகிறேன். ஸோ எக்ஸல் குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.